शहद के ज्ञान सरोवर वाले हैं எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞான சரோவரில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். उनको वो छोड़ना पड़ेगा அவர்களுக்கு இது விட வேண்டியதாக இருக்கும். हो गया ज्ञान कितना था सो அவ்வளவுதான், ஞானம் எவ்வளவு இருந்துச்சு முடிஞ்சிடுச்சு. क्या रह जाएगा सिर्फ வெறும் என்ன இருக்கும்? एक शिव बाबा और दूसरा न कोई ஒரு சிவாபா வேறு யாரும் இல்லை. तब ट्रंक काल आएगा. அப்பொழுதுதான் ட்ரங்க் கால் வரும். चलो जैसे यज्ञ के आदि में भी ट्रंक काल आया था. வாங்க செல்லுங்கள். எப்படி யக்னத்தின் ஆரம்பத்திலும் ட்ரங்க் கால் வந்தது. हिंदुस्तान पाकिस्तान का बंटवारा हुआ था. இந்துஸ்தான் பாகிஸ்தானுக்கு பிரிவினை ஏற்பட்டது இல்லையா? और 7-7 तालों के अंदर आत्माओं को रखा गया था. அப்பொழுது 7 பூட்டுக்குள்ள ஆத்மாக்களை வைக்கப்பட்டது. उस समय बहुतों को ट्रंक काल आया. அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு ட்ரங்க் கால் வந்தது. वो इधर उधर बिखर के नहीं भाग गए. அவர்கள் இங்கு அங்கு செதறிவிட்டு ஓடவில்லை. कहाँ पहुँच गए? எங்க போனாங்க? हैं? ठिकाने पे पहुँच गए. தன்னுடைய கரையில் சேர்ந்தார்கள். 9 लाख ही ठिकाने पहुँचेंगे या कम ज्यादा ठिकाने में पहुँचेंगे? 16,000 9 லட்சம் தான் கரை சேர்ப்பார்களா, இல்லையானால் அதை விட குறைவாக அதிகமாக கரை சேர்ப்பார்களா, पहुँचेंगे. இல்லையானால் 16,000 பேர் தான் போவாங்களா? तो यही था ना. உங்களுடைய கேள்வி कितने இதுதான். पहुँचेंगे? எத்தனை பேர் போவாங்க? पढ़ाई राजयोग की पढ़ाई पढ़ने वाले, सहज राजयोग सीखने वाले, சகஜமான ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? गीता ज्ञान में सहज राजयोग सिखाया गया है. கீதா ஞானத்தில் எந்த சகஜமான ராஜயோகத்தை கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ वो सीखने वाले कितने हैं? அதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர்? हैं? 9 लाख. யாரோ 9 லட்சம் சொன்னாங்க. பாபா கேட்கிறாரு, 9 லட்சமா? राजयोग सीखने वाले, ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். वो राजयोग सीखने वाले राजघराने में जन्म लेते हैं. அவர்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ராஜ குடும்பத்தில் பிறக்கிறார்களா என்ன? 9 लाख. 9 லட்சம் பேர். हाँ. வெறும் 16,000 பேர் தான் இருக்காங்க. जन्म जन्मांतर जो राजाओं की लिस्ट बनी है, ஹிஸ்டரியில நிறைய பிறவிக்கு ராஜாங்களுடைய எந்த லிஸ்ட் இருக்குதோ हिस्ट्री में उनकी संख्या ही है 16,108. அவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது? 16,108. 16,108 आत्माओं का तो निश्चित ही है. அந்த 16,108 ஆத்மாக்களுக்கு வந்து நிச்சயமாக தான் இருக்கு. क्या? तो उनको ठिकाना तो मिलेगा ही. तो पूछा है, அவர்களுக்கு கரை கண்டிப்பாக கிடைக்கும். तो जो ट्रेन का ड्राइवर होगा और टीटी होंगे वो ज्ञानी होंगे या अज्ञानी होंगे? கடைசியில் எப்பொழுது ட்ரெயின் வருமோ அப்ப அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய டிரைவர், பிறகு டிடி, அவங்க ஞானியாக இருப்பாங்களா அஞ்ஞானியாக இருப்பாங்களா என்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. है? उनकी भी गारंटी होगी அவர்களுடைய கேரண்டியும் இருக்குமா ज्ञानी बनने की? ஞானி ஆகுவதற்காக? क्योंकि उस समय जिनकी आत्मिक स्थिति बनेगी, ஏனென்றால் அந்த நேரத்தில் யாருக்கு ஆத்மீக நிலை உருவாகுமோ उनके लिए ट्रंक काल आएगा. அவர்களுக்கு தான் ட்ரங்க் கால் வரும். सबके लिए तो नहीं आएगा. அனைவருக்கும் வராது. और टीटी ड्राइवर का ट्रंक काल आए या ना आए, उनको जाना ही होगा कि नहीं जाना होगा? ஆகவே டிடியாக இருந்தாலும் சரி, டிரைவராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ட்ரங்க் கால் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, போக வேண்டியதாக இருக்குமா இல்லையா? हाँ? उनको तो जाना ही होगा. போக வேண்டியதாக தான் இருக்கும். उनके ट्रंक काल की बात ही नहीं है. அவர்களுக்கு ட்ரங்க் கால்னுடைய விஷயமே இல்லை. जिसका बाबा से कनेक्शन होगा बुद्धि का, उसको ऊपर वो टचिंग होगी. யாருக்கு புத்தியினுடைய கனெக்ஷன் பாபாயோடு இருக்குமோ அவங்களுக்கு டச்சிங் ஏற்படும். और जिसका नहीं होगा उसको टचिंग नहीं होगी. नहीं होगी. யாருக்கு வந்து இல்லையோ அவங்களுக்கு டச்சிங் ஏற்படாது. हमको जैसे टचिंग हो गया, किसी को टचिंग नहीं हुआ तो उसको बताना चाहिए या नहीं चाहिए? बताओ ना.
அப்ப அவங்க சொல்றாங்க பாபா இப்போ எனக்கு டச்சிங் ஏற்பட்டுச்சு வேற யாருக்குமே ஏற்படல அப்ப அவங்களுக்கு நம்ம சொல்லலாமா இல்லையா அப்ப சொல்றாரு சொல்லுங்க तुम्हारे बताने से वो मानेंगे நீங்க சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா என்ன है उनकी बुद्धि दुनिया में ढुरी हुई होगी யாருடைய புத்தி வந்து உலகத்தில் ஈடுபட்டே இருக்குமோ तो दुनिया की बात मानेंगे तुम्हारी बात मानेंगे அப்பொழுது உலகத்தினுடைய விஷயமே கேட்பாங்களா இல்ல உங்களுடைய விஷயத்தை கேட்பாங்களா अभी नहीं बताते हो क्या अभी भी बताते हो मानते हैं இப்பொழுது சொல்வது இல்லையா என்ன சொல்றாங்க அப்ப கேக்குறாங்களா என்ன जब बाबा का टचिंग हो गया उसी टाइम में चल लेना चाहिए। அப்பொழுது எப்போ பாபானுடைய டச்சிங் ஏற்படுதோ அப்ப உடனே போயிடணுமா என்ன होते ही लगाव दुनिया वालों से लगा हुआ है तो बाबा की टचिंग काम में आएगी ஈடுபாடு உலகத்தில் இருக்கக்கூடியவர்களோடு இருக்கிறது அப்ப பாபானுடைய டச்சிங் வேலைக்கு வருமா என்ன लगी गधी से तो परी क्या चीज है ஒரு கழுதையோடு மனது ஒன்று இருந்தால் பிறகு ஒரு ஏஞ்சல் கூட எவ்வளவு பெரிய விஷயம் ஆவாங்க ஒண்ணுமே இருக்காது जो आबू अब्बा का घर है जहाँ तपस्या का प्रभाव है ஆகவே எது வந்து ஆபு அப்பாவினுடைய வீடாகும் தபஸ்யாவினுடைய பிரபாவம் இருக்கிறதோ है वहाँ सब जो आत्मिक स्थिति को धारण करने में प्रैक्टिस्ड बच्चे होंगे அங்க அனைவரும் ஆத்மீக ஸ்திதியை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கக்கூடிய பிராக்டைஸ்டு குழந்தைகள் தான் இருப்பாங்க अभ्यासी बच्चे होंगे उनके लिए एक ही ट्रेन चलेगी பழக்கம் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் ஓடும் और उस एक ट्रेन में बैठ करके वो बाप के पास पहुँच जाएंगे அப்பொழுது அந்த ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு அவங்க பாபாவிடம் சென்று விடுவார்கள் मधुबन वालों को मधुबन छोड़ना पड़ेगा गीता पाठशाला वालों को गीता पाठशाला छोड़नी पड़ेगी மதுபன்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மதுபன் விட வேண்டியதாக இருக்கும் கீதா பாठशालाவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கீதா பாठशाला விட வேண்டியதாக இருக்கும் कहते हैं ना हमारी गीता पाठशाला சொல்கிறார்கள் இல்லையா இது என்னுடைய கீதை பாठशाला जो गीता पाठशाला में जाते हैं उनके लिए भी क्या कहेंगे யாரு கீதா பாठशालाக்கு போறாங்களோ அவங்களுக்காகவும் என்ன சொல்லப்படுகிறது हमारी गीता पाठशाला या तुम्हारी என்னுடைய கீதா பாठशालाவா இல்ல உங்களுடையதா हमारी गीता पाठशाला हमारे बाप की गीता पाठशाला என்னுடைய கீதா பாठशाला என்னுடைய தந்தையினுடைய கீதா பாठशाला पाठशाला है किसकी ஆனால் இது யாருடைய ஸ்கூல் ஆகும் बाप की गीता पाठशाला தந்தையினுடைய கீதா பாठशाला ஆகும் तो हमारी जो गीता पाठशाला है चाहे हमारा मधुबन है चाहे हमारा मिनी मधुबन है ஆகவே நம்மளுடைய கீதா பாठशालाவாக இருந்தாலும் சரி மினி மதுபனாக இருந்தாலும் சரி के प्रति लगाव होना चाहिए वर्तमान में जो भी है அப்பொழுது இப்போ இருக்கிற நேரத்தில் அதற்காக நமக்கு ஈடுபாடு இருக்கணுமா या जब चाहे तो बैग एंड बैग समेटे और अपने அப்பொழுது இல்லையானால் எப்போ வேண்டாலும் தன்னுடைய லக்கேஜ் பேக் பண்ணிக்கின்னு चार धाम में पहुंच जाए विनाश होना चाहिए அங்கு சென்று விடணும் ஆகவே விநாசனம் நடக்கணுமா हाँ जी रेडी है நடக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு பாபா கேக்குறாரு ரெடியா रेडी எவர் ரெடியா कहेंगे नहीं अभी नहीं சொல்வார்கள் இல்லை இப்பொழுது இல்லை झूठ बोल दिया ना அப்பொழுது போய் சொல்லி விட்டார்கள் இல்லையா है अगर कहें अभी अभी रेडी तो रेडी है ஒருவேளை சொல்கிறார்கள் இப்பொழுதே ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னா ரெடியாக இருக்காங்களா என்ன हैं उसमें भी बाबा हमारा ही कल्याण है विनाश में तो யார சொல்றாங்க பாபா அந்த அழிவுல கூட நம்மளுக்கு தான் நன்மை இருக்கு नेशनल कल्याण है लेकिन रेडी है जाने के लिए விநாசனத்துல நன்மை இருக்கு ஆனா ரெடியா இருக்கீங்களா என்ன போவதற்காக इसलिए बोला पहली ट्रेन चलेगी है जिनको ट्रंकाल आना होगा आ जाएगा அதனாலதான் சொல்லியிருக்கிறார் முதல் ட்ரெயின் ஓடும் யாருக்கு ட்ரங்க் கால் வரணும்னு இருக்குமோ அவங்களுக்கு வந்துவிடும் अच्छा पुरुषार्थ किया होगा तो उनको ट्रंकाल बाबा का आ जाएगा நல்ல புருஷார்த்தம் செய்திருந்தால் அவங்களுக்கு பாபாவினுடைய ட்ரங்க் கால் வந்துவிடும் उठो चलो எழுந்துருங்க போங்க तो जिन्होंने बैग एंड बैग समेटा होगा ஆகவே யாரு தன்னுடைய லக்கேஜ பேக் பண்ணிருப்பாங்களோ वो तो धक से तैयार हो जाएंगे और जिनका அவங்க உடனடியாக ரெடி ஆயிடுவாங்க पसारा पसारा हुआ है பிறகு யார் வந்து இங்கே ஒட்டி கொண்டிருக்காங்களோ होगा यार अरे जल्दी 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 करो அப்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க அரே 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 சீக்கிரமா செய்யுங்க समेटा समाटा समाटी करते करते எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படி பண்ணினே இருந்துட்டு तो पहली ट्रेन निकल जाएगी அப்ப முதல் ட்ரெயின் போயிடும் तो बाप कहते हैं अपन को देखते रहो ஆகவே தந்தை சொல்கிறார் தன்னை பார்த்து கொண்டே இருங்கள் ऐसा न हो कि हम फेल हो जावे
நாம் ஃபெயில் ஆகிவிடும், இப்படி நடக்க கூடாது. ड्रामा अनुसार टाइम मुकर्रर है, ட்ராமாவின் அடிப்படையில் டைம் வந்து நிச்சயமாக இருக்குது. काहे का எதனுடைய டைம்? है? पहली ट्रेन का टाइम मुकर्रर है, முதல் ட்ரெயினுடைய டைம் நிச்சயமாக இருக்கு, நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. जहाँ से भी जो ट्रेन चलनी होगी எங்க இருந்து எந்த ட்ரெயின் ஓடணும்னு இருக்கோ उसका टाइम मुकर्रर है। அதனுடைய டைம் வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. जब कर्मातीत अवस्था होगी और भक्ति का समय पूरा होगा, எப்பொழுது கர்மாதீத் நிலை ஏற்படுமோ, பிறகு பக்தியினுடைய நேரம் முழுமையாகுமோ, क्या कहा? என்ன சொல்லியிருக்கிறார்? तब का वो टाइम मुकर्रर है, அப்பொழுதுக்கான அந்த டைம் வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. बाकी तो सहन करना ही है। அதை தவிர சகிச்சுக்கணும். अभी जो कुछ भी सहन करना पड़ रहा है இப்பொழுது என்னவெல்லாம் சகிச்சுக்க வேண்டியதாக இருக்கிறதோ करना ही करना है। அதை நாம் சகிச்சுக்க வேண்டும் தான்.